வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் யுகாதி ஸ்பெஷல் ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல் ரெசிபி இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இட்லி அரிசி நான் 1 கப் எடுத்திருக்கேன். இந்த 1 கப்பு இட்லி அரிசிக்கு அரை கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கணும். இப்போ இது ரெண்டையுமே நம்ம ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கலாம். இட்லி அரிசியை முதல்ல நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த இட்லி அரிசியை ஊற வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அடுத்து நம்ம உளுத்தம்பருப்பை ஊற வச்சுக்கலாம். உளுத்தம்பருப்பு அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவினதுக்கப்புறம் இப்போ ஊற வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை 1 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைக்கணும். இது ரெண்டையுமே ஊற வச்சதுக்கப்புறம் இதை தனித்தனியாக தான் நம்ம அரைக்க போகிறோம். அரிசியும் உளுத்தம்பருப்பும் ஊற வைக்கும் போதே நம்ம கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போ 2 மணி நேரம் கழித்து இப்போ முதல்ல நம்ம உளுத்தம்பருப்பை நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். உளுத்தம்பருப்பில் இருக்க தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் இப்போ இதை சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்க்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இது மாதிரி கெட்டியாக இருக்க தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் இப்போ அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். இதுவும் ரொம்ப தண்ணியாக அரைக்காதீங்க, நம்ம இட்லி மாவு பதத்தோட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அந்தளவுக்கு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிட வேணாம். இந்த பிரசாதம் செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது நம்ம அரைக்கிற இந்த உளுத்தம்பருப்பும் இட்லி அரிசியோட மாவு பதம் தான் ரொம்ப முக்கியம். அதனால் அரைக்கும் போது ரொம்ப பொறுமையாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மட்டும் அரைங்க. இப்போ பாருங்கள், மாவோட பதம் இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அந்த உளுத்தம்பருப்பு மாவோட இட்லி அரிசி மாவையும் உளுத்தம்பருப்பு மாவையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஈவனாக ரெண்டையுமே நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஈவனாக இட்லி அரிசி மாவு நல்லா உளுத்தம்பருப்பு மாவோட நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா உப்பு நல்லா ஈவனாக மாவில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனிப்பு பிரசாதம் செய்கிறதுக்கு நமக்கு ஒரு 5 to 6 தேங்காய் பீஸ் தேவை. இப்போ இந்த தேங்காயை நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தண்ணி சேர்க்காமல் இது மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. தேங்காய் அரைச்சதோடையே நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதோடையே நம்ம 3 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியாக செஞ்சு வச்சுருக்க வெல்லத்தை இதில் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த 3ஐயுமே சேர்த்து நல்லா நைஸாக பசரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இது நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் இது மாதிரி உருண்டை வச்சு பாருங்கள். இது மாதிரி நல்லா உருண்டை வைக்க வந்துருச்சுன்னா பதம் கரெக்டாக இருக்குது, அரைச்சது போதும். இப்போ நம்ம இனிப்பு பிரசாதம் செய்கிறதுக்கு இந்த நம்ம அரைச்சிருக்கிறது எல்லாத்தையுமே நம்மளுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி உருண்டைங்களாக வச்சுக்கலாம். அடுத்து நம்ம இது மாதிரி உருண்டையாக எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ அந்த பிரசாதம் செய்கிறதுக்கு மாவில் நல்லா இது மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி செஞ்சுக்கணும். எல்லா சைடுமே மாவால் நல்லா கவர் பண்ணிக்கோங்க. கடாயில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இது மாதிரி நல்லா கவர் பண்ணியிருக்க இந்த உருண்டையை இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் நல்லா சூடானதில் சேர்த்துக்கலாம். இது மாதிரி எல்லா சைடுமே நல்லா ஈவனாக நல்லா வேக வைக்கிறதுக்கு இதை அப்பப்போ திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப சுவையான ரொம்ப சுலபமான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லா உருண்டைகளையும் நம்ம மாவில் நல்லா கவர் பண்ணிவிட்டு இது மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணிட்டோம். அடுத்து நம்ம போகிறோம், வாங்க பார்க்கலாம். நம்ம இப்போ பாயசத்துக்கு பாசிப்பருப்பு நான் 1/4 கப்பு எடுத்திருக்கேன். நம்ம இந்த 1/4 கப்பு பாசிப்பருப்பை நம்ம குக்கரில் வேக வைக்க வேணாம். நான் இதை நம்ம பேனில் ஃபஸ்ட்டு இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பேனில் பாசிப்பருப்பை ரோஸ்ட் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சு அந்த ஸ்மெல் நம்ம ரோஸ்ட் ஆயிடுச்சுனால இந்த பாசிப்பருப்போட ஸ்மெல் வரும். ரோஸ்டான ஸ்மெல் வரும்போது நம்ம அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி கண்டினியூஸாக நம்ம ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம பாத்திரத்தில் இதை மாற்றிடலாம். நம்ம இந்த பாசிப்பருப்பை வேக வைக்கிறதுக்கு குக்கர் யூஸ் பண்ண போகிறதில்ல, பாத்திரத்திலே தான் நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம ரோஸ்ட் பண்ண பாசிப்பருப்பை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பாசிப்பருப்பை நம்ம வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம்.
பொதுவாக எல்லோரும் நம்ம குக்கரில் தான் நம்ம பாசிப்பருப்பை வேக வச்சு நம்ம அதை வந்து பாயசத்துக்கு யூஸ் பண்ணுவோம். நீங்கள் இது மாதிரி பாத்திரத்தில் இந்த வாட்டி இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சுவை ரொம்ப அதிகமாகவும் அதோட இது ரொம்ப சுவையாகவும் இருக்கும். மறக்காமல் இந்த கணேஷ் சதுர்த்தி பாயசம் செஞ்சு பாருங்கள். இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அரைக்கிறதுக்கு இந்த பாயசத்துக்கு அரைக்கிறதுக்கு ஒரு 6 முந்திரி எடுத்திருக்கேன். இதை வந்து 15 நிமிஷத்துக்கு நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. 15 நிமிஷம் முந்திரி ஊறினதுக்கப்புறம் அதோட நம்ம மிக்சியில் தேங்காயும் சேர்த்து தான் அரைக்க போகிறோம். நான் 3 பெரிய பீஸ் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். 1/4 கப்பு பாசிப்பருப்புக்கு தேவையான அளவுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ இதுக்கு இந்த தேங்காயும் முந்திரியும் ரெண்டும் சேர்த்து ஒன்றா நல்லா நைஸாக தேவைன்னா நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம இந்த பாசிப்பருப்பு பாயசத்தில் இது மாதிரி அரைச்சி சேர்த்து நம்ம செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பாயசத்துக்கு நம்ம தேவையான அளவு வெல்லம் எடுத்துக்கலாம். நான் 1/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அதாவது பாசிப்பருப்பு எந்த அளவுக்கு எடுத்தேனோ அதே அளவுக்கு தான் வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், பாசிப்பருப்பு 3/4 அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ பாருங்கள், நல்லா பாசிப்பருப்பு வெந்துருச்சு. இது மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 கப்பு வெல்லத்தையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சே செய்யுங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இப்போ வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் எங்கேயாவது கட்டியாக இருந்தால் கூட அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் பால் அடுத்து சேர்த்துக்கணும். 1/4 கப்பு பாசிப்பருப்புக்கு 3/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கணும். அதாவது கொதிக்க வச்ச பால் 3/4 கப்பு இப்போ இதில் சேர்த்துருக்கேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இந்த பால் சேர்த்ததுக்கப்புறம் பால் வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல, தேங்காய் முந்திரி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறம் இதுவும் ஒரு வாட்டி கொதி நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இந்த 1/4 கப்பு பாசிப்பருப்புக்கு 3/4 கப் அளவுக்கு பால் எடுத்தால் போதும். இப்போ பாருங்கள், ஒரு கொதி நல்லா வந்துருச்சு. அதாவது தேங்காய் முந்திரி சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாயசத்துக்கு ரொம்ப முக்கியமான சுவையான நெய், இப்போ நெய் வந்து நல்லா சூடானதும் தேவையான அளவு முந்திரி சேர்த்துக்கோங்க. விருப்பம் இருக்கவங்களுக்கு திராட்சையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது முந்திரி நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த பாயசத்தில் சேர்த்துட்டோம். ரொம்ப சுவையான சுலபமான பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி பண்ணிட்டோம். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம மாங்காயை வச்சு தான் ரெசிபி பார்க்க போகிறோம். மாங்காயை நல்லா இது மாதிரி துருவிக்கோங்க. இப்போ துருவினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைக்கிறதுக்கு கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய் இது 3 சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. கடுகு, கடலைப்பருப்பு, சிவப்பு மிளகாய் தாளித்ததுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம துருவிய மாங்காயும் சேர்த்து இதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கடைசியாக நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சாதத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுவையான மாங்காய் சாதம் ரெடி. இந்த யுகாதி ஸ்பெஷல் ரெசிபீஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது முடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.